மற்ற திருநங்கைகள் எல்லாமே யார் யார்கிட்ட கூட்டங்கள் அதிகமா இருந்துச்சோ, பணபலம் அதிகமா இருந்ததோ, நகநட்டு அதிகமா, அவங்களாம் வந்து ரவுடி ஆயிட்டாங்க. இப்போ நாளைக்கு நானே வந்து ஒரு 300 பேர் என்கிட்ட இருக்காங்க, ஒரு 500 பேருக்கு நான் நாயக்க பட்டம் கேட்டா கொடுத்துருவீங்களா? நம்ம யோசிக்கணும் இல்லாமா, யாருக்குனாலும் எப்படி வேணாலும் பண்ணிடலாம். இவங்க வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு ஏரியால யார் டானா இருக்காங்க, யாருக்கு நல்ல வாய்ஸ் இருக்கு, அவங்களெல்லாம் தூக்கி நாயக்கு நாயக்கு நாயக்குன்னு. அப்பதான் இந்த 20 லட்சம் வாங்க அந்த ஏரியா விசா எடுத்தது. அதுல செலக்ட் ஆனவங்க தான் இந்த நுங்கம்பாக்கம் ஜோதி, புளியாந்தோப்பு கருப்பு பானு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலர் எல்லாம் செலக்ட். இப்ப எல்லாம் பணம் கொடுத்து பதவி வாங்கினாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரான கேள்வி கேட்டீங்க. அந்த நாயக்கு பதவி வேண்டாம், நான் இதுல இருந்து விலகுறேன் அப்படின்னும் போது அந்த 20 லட்சத்துக்கு பதில் 3 நாமம் போடுவாங்க. இன்னொருத்தவங்க அந்த போஸ்டிங்க்கு வர போறாங்க, 20 லட்சம் மறுபடியும் கிடைக்கும். அது அவங்களுக்கு லாபம் தானே, ஏன் பிரிஞ்சு போனவங்களை கெஞ்சி மறுபடியும் சேர்க்கிறாங்க? அதாவது அந்த 20 லட்சம் கிடைக்கும்ன்றது வந்து இப்ப நான் பேசுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் எல்லாருமே வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இந்த நாயக்க போயிட்டாங்கன்னா அடுத்த நாயக்க போடணும். அடுத்த நாயக்க ஒருத்தர் சேர்க்கணும்னா உண்மையிலேயே இவங்க 20 லட்சம் செலவு பண்ணணும். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர், திருநங்கை போராளி, திருநங்கை மந்த்ரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. ஒவ்வொரு வாரமும் ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாயக்குகள் குறித்து நிறைய விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த வாரம் எந்த நாயக் குறித்து பேச போறீங்க மேம்? யூ தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே வந்து வணக்கம். இந்த வாரம் நம்ம பேச போகிறது நுங்கம்பாக்கத்தை சேர்ந்த ஜோதி, பம்ப ஜோதி நாயக், அவங்கள பற்றி நம்ம பேச போகிறோமா இந்த வாரம். நுங்கம்பாக்கம் பம்பை ஜோதி நாயக், அவங்கள பற்றி நீங்கள் பெருசாக பேசுகிற அளவுக்கு என்ன விஷயம் இருக்குது மேம்? பெருசாக பேசுகிற அளவுக்கு என்ன விஷயம் இருக்குன்னா, 21 நாயக்குகளை பற்றி பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்குது. அதில் ஒரு நாயக்கி இவங்களும் போது நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாயக்கை பேசும்போது இந்த வாரம் இந்த நாயக்கோடையதை நம்ம பேசுகிறோம். இப்போ நம்ம பேசும்பொழுது நாயக்குகள்லேயே வந்து சில நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்க இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சட்டவிரோதமாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த பம்பை ஜோதின்றவங்க என்ன பண்ணுறாங்க மேம்? இந்த பம்பை ஜோதின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா நாயக்குமே வந்து திருநங்கைகளை வச்சு பணம் பிடுங்கினது, அடிக்கிறது, மிரட்டுறது, அடிமைத்தனமாக வச்சுருக்குது, கொத்தடிமையாக வச்சுருக்குது, இது எல்லாமே நடந்துட்டு இருந்தது. இந்த 4.5 வருஷத்தில் இந்த முன்னான்றவங்க வந்து இந்த பதவியை ஏற்றதுக்கு பிறகு, மலக்குன்ற ஒரு பதவி இந்த முன்னா ஏற்றதுக்கு பிறகு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த முன்னாவோட ஆட்சி வந்து சரியாக இல்லை. அந்த ஆட்சி வந்து பெங்களூரில் இருந்துக்குன்னு இங்கே சென்னையில் இது பண்ணவோ அது வந்து சரியில்லாத காரணத்தினால தான் இது எல்லாமே நடந்தது. ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது இந்த முன்னே இருந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டாங்க. ஃபோன்லேயே தான் சரி நைனா, சரி கண்ணா, நான் பேசுகிறேன், நான் பார்க்குறேன் இப்படின்றதுனால மற்ற திருநங்கைகள் எல்லாமே யார் யார்கிட்ட கூட்டங்கள் அதிகமாக இருந்துச்சோ, பணபலம் அதிகமாக இருந்ததோ, நகநட்டு அதிகமாக, அவங்களாம் வந்து ரவுடி ஆயிட்டாங்க. ரவுடி ஆயிட்டு எல்லாரையும் அடிக்கிறது, எது பண்ணாலும் யார் வந்து கேட்க போறாங்க, கட்ட பஞ்சாயத்து மாதிரி வச்சுட்டு இது அனைத்துமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல இந்த 21 பேர்ல ஒரு நாயக்கு தான் இந்த பம்பை ஜோதின்றது. அவங்க பேரை சொல்லும் பொழுதே வந்து நீங்க நுங்கம்பாக்கம் பம்பை ஜோதி நாயக் அப்படின்னு சொல்றீங்க. அந்த பம்பை அப்படின்றது இந்த பம்பாய் அதை குறிக்குதா, இல்ல அதுக்கு வேற எதனா மீனிங் இருக்கா மேம்? பம்பைன்றது வந்து பம்பாய் எல்லாம் குறிக்காதுமா. பம்பைன்றது அவங்க வந்து திருநங்கை ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க உடுக்கை அடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பம்ப உடுக்கை சொல்லுவாங்க இல்லையா, அந்த உடுக்கை அடிச்சுட்டு இருந்ததுனால அவங்கள வந்து பம்ப ஜோதி அப்படின்னு சொன்னா அது எல்லாருக்கும் தெரியும். பம்பை உடுக்கை அடிச்சதுனால அவங்க பம்ப ஜோதின்னு சொல்லி கூப்பிடுறது. அவங்க அந்த ஜோதியோட பேச்சு தான் நம்ம இப்போ பேசுகிறோம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களோட பொண்ணு உறவில் இருக்கக்கூடியவங்க, அவங்க பேர் சத்யா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்ககிட்ட அவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள், பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், இதெல்லாமே வந்துட்டு இந்த நாயக்கு சிஸ்டத்துக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனைகள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 லட்ச ரூபா அவங்க கிட்டேருந்து இவங்க மோசடி பண்ணியிருக்காங்க. அந்த பணத்தை மோசடி பண்ணி அது ஒரு பெரும் பிரச்சனை ஆயிட்டு, அதாவது குரு சேலானாக்கா அம்மா பொண்ணே அடிச்சுக்கினாங்க.
இல்ல மோசடி அப்படின்னு சொன்னீங்க, 25 லட்சம் மோசடினா எந்த வகையில மோசடி பண்ணாங்க? வாங்குறது டெய்லி இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு சொல்லி, அப்புறம் நான் இது வாங்கணும் அது வாங்கணும் 50,000 கொடு 1 லட்சம் கொடுன்னு சொல்லி இந்த மாதிரி பேச்சுகள் நைஸாக பேசி 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 அவங்க கிட்ட இருந்து இவ்வளோ அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டு கடைசியில் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஆகி ரொம்பலாம் அசிங்கமெல்லாம் ஆச்சு. இது அசிங்கமாகி பெரும் பிரச்சனைகள்லாம் ஆகி ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிற அளவுக்கெல்லாம் போய் அடிச்சுக்கிட்டு அது பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் அது நுங்கம்பாக்கம்ல வந்து ஒரு பஞ்சாயத்து, ஒரு கட்ட பஞ்சாயத்து வச்சு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அந்த சத்யான்றவளை நம்ம பாராட்டலாம். இவங்ககிட்ட போன பணம் திருப்பி வராது, பட் ஆனால் அவன் வாங்கிட்டா 20 லட்ச ரூபாய் இவங்க கிட்ட இருந்து திருப்பி கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டா. கட்ட பஞ்சாயத்து பண்ணது யாரு மேம்? அப்போ கட்ட பஞ்சாயத்து பண்ணவங்க யாருன்னாக்கா, அப்போ இந்த நாயக்கு சிஸ்டம் கிடையாது. இப்போ இருக்கிற இந்த நாயக்குகள்லாம் அப்போ அந்த கட்ட பஞ்சாயத்துல கிடையாது. அப்போ யார் பண்ணாங்கன்னா, இந்த முன்னாஜி நுங்கம்பாக்கத்தில் ஒரு சில பெரியவங்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த நுங்கம்பாக்கத்தில் இருந்த ஒரு சில பெரியவங்கள்லாம் இதில் தலையிட்டதுனால அவளுக்கு அவளோட பணம் திருப்பி கிடைச்சிது. இப்போ இருக்கிற நாயக்குங்கெல்லாம் அப்போ கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 20 லட்சத்தில் 2000 ரூபாய் கொடுத்துட்டு மிச்சத்தில் இவங்க எடுத்துன்னு போயிட்டு இருப்பாங்க. அதனால் அவளுக்கு கிடச்சிது, அந்த பணத்தை திருப்பி வாங்கினதுனால இந்த பம்பஜோதி வந்து நல்ல செலவு பண்ணி நகைகள் புடவை அது இதுன்னு வாங்கி நல்லா சேமமாக இருந்தா. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, மொத்தத்தையே வச்சு இவளுக்கு செட்டில் பண்ணுற சூழ்நிலை வந்துடுச்சு. செட்டில் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்க எல்லாத்தையுமே இழந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. இப்போ அவங்க இருக்கிற வீடு கூட வந்து அவங்களது இல்லை, வாடகை வீடு கூட இப்போ அவங்களுக்கு கிடையாது. அவங்க ஒரு சாதாரண ஒரு லேடிஸ் வீட்டில் போயிட்டு தங்கியிருக்காங்க. அதே நுங்கம்பாக்கம்ல ஒரு காவம்கரை ஓரம்னு சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு அவங்க கூட தங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட கல்நாயக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, மயிலாப்பூர் மயிலு, இவங்களுக்கு வந்து கல்நாயக்கு. அந்த கல்நாயக்கம் ஒரு சில கட்டத்தில் வந்து இவங்களை வச்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எதுன்னு தெரியல, அவங்களுக்குள்ள அங்கேருந்தும் பிரிஞ்சு இப்போ ஒரு லேடிஸ் வீட்டில் போயிட்டு இவங்க தங்கியிருக்காங்க. இந்த ஒரு நாயக் அப்படின்னாலே தனக்கு கீழே ஒரு கூட்டத்தை வச்சு அந்த கூட்டத்தை வழி நடத்துறவங்க தான் நாயக்கா இருப்பாங்க. ஆனால் இவங்க கீழே ஒரு கூட்டமே இல்லை, இவங்களே இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போவும் அவங்க நாயக்கா நீடிக்கிறாங்களா மேம்? அதுதான் இப்போ நான் சொல்ல வந்தேன். அதாவது ஒரு நாயக்குன்றவங்க வந்துட்டு அவங்கள பார்த்து அடுத்த கட்டம் வரக்கூடிய இளம் திருநங்கைகள் எல்லாருமே வந்து அவங்கள பார்த்து ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு வரணும். அதுதான் ஒரு தலைமை. அது தலைமை என்ன லட்சத்தில் இருக்குன்னு பாருங்க. அந்த தலைமையே சரிக்கு விழுந்துட்டு இருக்கு. அப்போ இவங்களை தூக்கத்துக்கே இப்போ 10 பேர் வேணும். அப்போ இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாம் எப்படி வாழ்வாங்க? இந்த நாயக் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா தன்னை விட வந்து யார் ஒரு போட்டி இருக்கும், யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, யார் அதிக நகை போட்டிருக்காங்க, யார் கீழே அதிக திருநங்கைகள் இருக்காங்களோ அவங்க தான் நாயக்குன்ற ஒரு போட்டி நிலவுது. நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். அந்த போட்டிகளுக்கு மத்தியில் எதுவுமே இல்லாமல் இவங்க எப்படி மேம் நாயக்கா நீடிக்கிறாங்க? அதாவது பம்பஜோதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உண்மையை சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னா, இவங்க வந்து இந்த ஒரு திருநங்கை கிட்ட தான் வந்து மாட்டிக்கிட்டாங்க. பணம் வாங்கினாங்க, புடுங்கினாங்க, மாட்டிக்கிட்டாங்க. மற்றபடி வந்து இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து மிரட்டி பணம் வாங்குனதோ அடித்து பணம் வாங்குனதோ அப்படிலாம் கிடையாது. அது ஏனோ இந்த திருநங்கை கிட்ட இவங்களுக்கு இப்படி ஒரு இழுப்பு இருந்திருக்குது. ஸோ இதுதான். ஆனால் இவங்க கிட்ட ரவுடிசம் அதிகம், சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகம். ஒரு சண்டைனா அப்படியே கட்டியிருக்க பாடை தூக்கி லுங்கியாக கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரவுடிசம் இவங்க வந்து அதிகம். பேச்சு நல்லா டான்னு பேசுவாங்க, கையெல்லாம் நீட்டி பேசுறதுனால அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு ஆளும் வந்து நம்ம நாயக்கு சிஸ்டமில் வேணும்னு சொல்லி இவங்களையும் வந்து நாயக்கா போட்டாங்க. அதாவது நான் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே கேட்குறது தான், 21 நாயக்கங்கள் இருக்கும்போது எந்த தகுதி அடிப்படையில் இந்த 21 நாயக்கை தேர்ந்தெடுத்தீங்கன்றதை நான் முன்னாக்கிட்டே கேட்டேன். என்னோட பிரச்சனை வந்து ஒரு இடத்துல பேசுவோம், அங்கேயே கேட்டேன், எந்த தகுதின்னு அடிப்படையில் எடுத்தீங்க? காசு பணம் இருந்தால் அவங்க கூட ஒரு 10 பேர் இருந்துட்டாக்கா அவங்களுக்கு நாயக்கு பட்டம் கொடுத்துருவீங்களா? இப்போ நாளைக்கு நானே வந்து ஒரு 300 பேர் என்கிட்ட இருக்காங்க, ஒரு 500 பேருக்கு நான் நாயக்கு பட்டம் கேட்டால் கொடுத்துருவீங்களா? நம்ம யோசிக்கணும் இல்லாமா, யாருக்குனாலும் எப்படி வேணாலும் பண்ணிடலாம். இவங்க வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாவில் யார் டானாக இருக்காங்க, யாருக்கு நல்ல வாய்ஸ் இருக்கு, அவங்களெல்லாம் தூக்கி நாயக்குன்னு இந்த 21 பேரை போட்டாங்க. பெங்களூர்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்களுக்கு இந்த சென்னையில வந்து எந்த இடத்துல யாரு எந்தெந்த ஏரியால யாரு டானா இருக்காங்கன்றதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ண? இதுதான் நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். அதாவது முன்னாவையே வந்துட்டு சென்னைக்கு மாலக்கா போடணும் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணது விம்கோ நகர் சுந்தரி.
சுந்தரி பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த சுந்தரி தான் வந்து கொஞ்சம் அப்படியே எல்லாத்துலேயும் இப்போ சென்னைக்கும் மும்பைக்கும் சென்னைக்கும் பூனேக்கும் சென்னைக்கும் பெங்களூருக்குமே வந்து ஒரு பாலமாக இருந்தான் இந்த சுந்தரி. இப்போ இந்த சுந்தரிக்கு வந்து சென்னை, இவங்க வந்து திருவள்ளூரோட நாயக்கு. ஸோ இவங்க சென்னையில் இந்த ஒரு நாயக் சிஸ்டமுக்கு சில சம்திங் பணங்கள்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி சொருவிட்டாங்க, இடுக்கிட்டாங்க. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, இந்த முன்னான்றவங்களை வந்து சென்னைக்கு மாலக்கா போட்டு அவங்களுக்கு கீழே வந்து ஒரு நாயக்க சிஸ்டம் வந்து ஒரு 7 பேர் தான் அப்போ வந்து நாயக்கா வைக்கிட்டு இருந்தாங்க ஆதியில். இப்போ நான் சொல்லுது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்து ஒரு 7 வீடு சொல்லுவாங்க, பெரியவங்க வீடுன்னு 7 வீடு சொல்லுவாங்க. அந்த 7 வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தராக எடுத்து அந்த அவங்கள மட்டும் தான் நாயக்கு போஸ்டிங்காக கொடுக்கணுன்ற மாதிரி இருந்தது. ஆனால் சென்னையில் மூத்த திருநங்கைகள் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க, சரிங்களா? அப்போது அது 7க்கும் தாண்டும் போது யாரை எடுக்குது யாரை போடுது, ஒருத்தருக்கு சண்டை, குழப்பம், சண்டை, மன கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்கவோ அது வந்து அப்படியே பெண்டிங்லேயே போச்சு. நாயக்குன்றதே சென்னைக்கு இல்லாமலே தான் அப்படியே போனது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த முன்னா மாலக்கா போட்டு இந்த ஒவ்வொரு ஏரியாவிலேருந்தோ யாரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வயசில் ஜாஸ்தியாக இருக்காங்களோ அவங்களுக்கு முதல்ல நாயக்கு பட்டம் கொடுத்தாங்க. இந்த நாயக்கு பட்டமே 2 வாட்டி கொடுத்தது. ஃபஸ்ட்டு வந்து நாயக்கு பட்டம் வந்து 15 பேர் கொடுத்தாங்க. அது வந்து மூத்த திருநங்கைகளாக பார்த்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தது. அந்த 15 பேரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் வயசானவங்க தான் இருப்பாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் 2வது நாயக்கு பதவி வந்து அடுத்து ஒரு வருஷமோ ஏதோ கழிச்சு 2வது திருப்பி செலக்ட் பண்ணாங்க. அது எதுக்காகனா 2வது வாங்கினா பணம் அதிகமாக வாங்கிட்டு இவங்க பட்டம் கொடுத்தது. அப்பதான் இந்த ஏரியா விசா எடுத்தது. அப்பதான் இந்த 20 லட்சம் வாங்க இந்த ஏரியா விசா எடுத்தது. அதுல செலக்ட் ஆனவங்க தான் இந்த நுங்கம்பாக்கம் ஜோதி, புளியாந்தோப்பு கருப்பு பானு, இந்த மாதிரிலாம் ஒரு சிலர் எல்லாம் செலக்ட். இப்போ எல்லாம் பணம் கொடுத்து பதவி வாங்கினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, அதே போல எம்பிபிஎஸ் டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? இந்த எம்பிபிஎஸ் கோர்ஸ் எல்லாம் முடிச்சு அதை படிச்சதுக்கு அப்புறம் அந்த பட்டம் கொடுக்கும். இப்போ திருநங்கைகள்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. எப்படி வாங்கினாங்க? டாக்டர் பட்டமா? ஆமா, நிறைய பேர் பாருங்க டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. எதுக்கு மேம் டாக்டர்? அதுதான் கேட்குறேன், எப்படி வாங்கினாங்க? ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சவங்களுக்கு அந்த பட்டம் கொடுப்பாங்க எல்லாம் கூட. இப்போ பாருங்க, யார் பேரை பார்த்தாலும் டாக்டர், இவங்க டாக்டர், அவங்க தான் வரும். பட்டமும் வாங்கியிருக்காங்க. இல்ல பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு கூட டாக்டர்னு போடுவாங்க. கரெக்ட், எல்லாருமே அதெல்லாம் முடிக்கல திருநங்கைகள்ல. அது பர்டிகுலரா திருநங்கைகளுக்கு சொல்றேன், நான் பொதுவா மற்றவங்கள நான் சொல்லல. திருநங்கைகள்ல இந்த டாக்டர் பட்டம்னா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. முன்னாவே டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க இந்த வயசுல. நிஜமா சீரியஸா முன்னாவே டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி வாங்கினாங்க? பணம். அது போல் தான் இந்த நாயக்கு பட்டம் வாங்குறதுக்கும் பணம் பட்டுவாடா அங்கே நடந்து அந்த முக்கிய புள்ளிகள் அந்த 15 தலைவிகளுக்கு அப்புறம் இந்த 6 தலைவிகள் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு தலைவிகளாக வந்து பண்ணாங்க. இப்போ எந்த ஒரு யூஸ்மே இல்லாமல் அவங்கவுங்க 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம்னு கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பட்டம் வாங்கணும்னு என்ன அவசியம்? அதில் வருமானம் பண்ணுறதுக்காக பார்க்கறதுக்காக முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்து. இப்போ உங்களுக்கே புரியுதா? அப்போ நான் சொல்கிறது உண்மையா பொய்யா? நான் 20 லட்ச ரூபா போட்டிருக்கேன்னா நான் இந்த நாயக்க பட்டத்தோடு நான் வாழ்கிற என் காலம் வரைக்கும் நான் அந்த 20 லட்சத்தை 20 கோடியாக ஆக்கணும், சரிங்களா? நான் வாழ்றதுக்கு நான் தான் நாயக்கு, என் உயிர் இருக்கிறதுக்கு நான் தான் நாயக்கு. நான் சொல்கிறது தான் அங்கே. இப்போ நான் புளியாந்தோப்புக்கு நாயக்குனா அந்த புளியாந்தோப்பில் இருக்கக்கூடிய அனைத்து திருநங்கைகளுக்கும் நான் தான் தலைவி. நான் என்ன சொல்கிறேன்னா, அதான், நீ எனக்கு 100 ரூபாய் கொடுனாலும் 100 ரூபாய் கொடுக்கணும், நீ 1000 ரூபாய் கொடுனாலும் 1000 ரூபாய் கொடுக்கணும். இதுக்கு நடுவில் வந்து அந்த நாயக் பதவி வேண்டாம், அதுலேருந்து நான் விலக விரும்புகிறேன் அப்படின்னும் பொழுது அந்த 20 லட்சம் நமக்கு திருப்பி கிடைக்குமா மேம்? சூப்பரான கேள்வி கேட்டீங்க. அந்த நாயக்கு பதவி வேண்டாம், நான் இதுலேருந்து விலகிறேன் அப்படின்னும் போது அந்த 20 லட்சத்துக்கு பதில் 3 நாமம் போடுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா அந்த 20 லட்சத்தை வாங்கும்போது விம்கோ சுந்தரி மட்டும் அதை பிரித்து எடுத்துக்கல. அது கூட 3-4 பேர் ஷேரிங்கு, ஒவ்வொருத்தருக்கிட்டே இவ்வளோ பணம் வாங்கிட்டு அது விம்கோ சுந்தரி, அந்த வெள்ளை பானு, இவங்க எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த நீலான்னு சொல்லுவாங்க ஒருத்தங்க, இவ்வளோ பெரிய டாலர் ஒன்று போட்டிருப்பாங்க அந்த தாமரையில், இந்த முன்னாவோட ஃபோட்டோ போட்டு ஒரு டாலர் போட்டிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் பிரித்து எடுத்துட்டாங்க. இப்போ பதவி வேணான்னு போகிறவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? இவங்ககிட்டலாம் போன வாயில போனது எப்படிமா திருப்பி வரும்? அவ்வளோதான், போன பணம் போனது, உனக்கு வேணான்னா போ, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு முடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் நடக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா முக்கியமான ஒரு விஷயம், போன கண்டென்ட்டில் நம்ம பேசியிருப்போம், பார்வதி நாயக் வந்து இதை விட்டு
விலைக்கு வந்துட்டாங்க ஜமாத்தை விட்டுன்னு. நான் போய் அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன், அடுத்த இன்டர்வியூவில் நான் பேசும்போது அவங்க சேர்ந்துட்டாங்க பாருங்கன்னு. மறுபடியும் சேர்ந்துட்டாங்க இவங்க எல்லாருமே. இப்போ முந்தா நாள் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பொது பஞ்சுன்னு ஒன்று வச்சு, பொது பஞ்சுன்னா ஒரு பொதுவான ஒரு கூட்டம்னு வச்சு, அதில் பிரிஞ்சு போன பார்வதி நாயக்கை வர வச்சு கெஞ்சி கூத்தாடி சில அட்வைஸ் எல்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. பேசி மறுபடியும் அவங்க எண்ணத்தில் வந்து இழுத்துட்டாங்க. ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. பிரிஞ்சு போனவங்களை அவங்க கெஞ்சி கூத்தாடி சேர்க்கறதுக்கான அவசியம் என்ன மேம்? ஏன்னா அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க அந்த போஸ்டிங்க்கு வர போறாங்க, 20 லட்சம் மறுபடியும் கிடைக்கும், அது அவங்களுக்கு லாபம் தானே. ஏன் பிரிஞ்சு போனவங்களை கெஞ்சி மறுபடியும் சேர்க்குறாங்க? அதாவது அந்த 20 லட்சம் கிடைக்கும்ன்றது வந்து இப்போ நான் பேசுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் எல்லாருமே வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இந்த நாயக்கு போயிட்டாங்கன்னா அடுத்த நாயக்கை போடணும். அடுத்த நாயக்க ஒருத்தர் சேர்க்கணும்னா உண்மையிலே இவங்க 20 லட்சம் செலவு பண்ணணும் ஒரு ஆளுக்குன்னா. அதே ஒரு 10 பேருக்கு 20 லட்சம் செலவு பண்ணுறது எப்படி இருக்கு, ஒரே ஒருத்தருக்கு செலவு பண்ணுறது எப்படி இருக்கு? எதுக்காக அந்த 20 லட்சம் செலவு பண்ணணுன்ற கேள்வி நீங்க கேட்கணும். நான் கேட்கல, நானே சொல்லிடுறேன். அந்த 20 லட்சம் எதுக்காகனா இவங்க ஒரு பெரிய சத்திரம் எடுக்கணும், அதில் எப்படியும் எல்லா திருநங்கைகளையும் கூப்பிடணும், ஒரு 1000 பேர் 500 பேரை கூப்பிடணும், அவங்க எல்லாருக்குமே மட்டன் பிரியாணி அது இதுன்னு 3 வேளை கொடுக்கணும். காலையில் டிஃபனு, மதியானம் லஞ்சு, நைட்டு டின்னரு, சப்பாத்தி அது இதுன்னு நெக்ஸ்ட் டே காலையிலையும் இது கண்டினியூஸ் ஆகும். 2-3 நாள் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். அப்போ எவ்வளோ செலவாகும்? அப்போ இந்த ஒருத்தர் போயிட்டாங்கன்றதுக்காக அடுத்து ஒரு நாயக்கை போடுறோன்னா அப்போ அவங்களுக்கு இந்த 20 லட்சம் செலவு பண்ணணும். யார் பண்ணுறது? இது வரைக்கும் சம்பாரிச்சு மூட்டை கட்டணுங்க, அவங்க மூட்டையெல்லாம் அவுக்க மாட்டாங்க. உனக்கு நாயக்கு பதவி வேணும்னா அந்த பதவிக்கான டெபாசிட் இங்கே ஒரு அமௌண்ட்டு கட்டணும், அந்த பதவிக்கு எவ்வளோ செலவாகக்கூடியதோ அதையும் நீ தான் பார்த்துக்கணும். அப்படின்னும் போது யாருமா வருவாங்க? இப்போ நடந்து நிற்கிற இந்த கலவரத்தில் இவ்வளோ பிரச்சனைகளை யார் இப்போ வருவாங்க? அதனால இந்த 21ன்றதுல வந்து குறைவு வந்துடக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம விட்டு கொடுப்போம். ஸோ இதுலேயும் நமக்கு தான் வெற்றி. இது வரைக்கும் வந்து பார்வதி நாயக்க வாயே திறக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க இனிமேல் பேசு, நீயே பேசியம்மா, அவங்கள கொஞ்சம் பேசட்டும், இல்லை நாங்கள் ஓயிட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. ஸோ இதுவும் நமக்கு ஒரு வெற்றி தானே. பூனையா உட்கார வச்சுங்க, இப்போ புளியா பாய வச்சிருக்கிறோம் போது ஒரு வெற்றி தானே. போட்டோம் அப்படியே. அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவி மறைமுகமாக செஞ்சுருக்கேன், அப்படிதான் எடுத்துக்கணும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் இந்த விஷயத்த போன வாரம் நான் பேசலைன்னா இந்த வாரம் அவங்க தண்ணி தெளிச்சு விட்டுருப்பாங்க, அவங்க எங்கன்னா ரூம் போட்டு அழுதுன்னு இருந்திருப்பாங்க, கண்ணாடியை கட்டி தூரமாக வச்சுட்டு. இப்போ நான் பேசப்பட்டதுனால திருப்பி அவங்க போய் அதில் இணைஞ்சு இப்போ கொஞ்சம் பவராக இருக்காங்க. பவர் இல்லாமல் இருந்தவங்க இப்போ கொஞ்சம் பவர் ஏற்றிருப்பாங்க, சார்ஜ் போட்டுருப்பாங்க அவங்களுக்கு. பார்ப்போம் நெக்ஸ்ட் யாருன்றது. இப்போ ஒரு திருநங்கை நாயக் அப்படின்னா வந்து அவங்க திருநங்கைகளோட ஒரு கூட்டமாக தான் சேர்ந்து வாழணும் அப்படின்றது உங்களோட விதியாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பேசின அந்த நுங்கம்பாக்கம் பம்பை ஜோதி நாயக் வந்து தனியாக வேற ஒரு பெண்மணி கூட இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது எப்படி சாத்தியமாகுது மேம்? அதுக்கு வந்து ஜமாத்தில் எதுவும் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலையா? அதுதாம்மா, அதாவது ஒரு நல்ல கொஸ்டினாக நீங்கள் இப்போ வந்து கேட்டீங்க. இந்த நாயக்கு சிஸ்டம், இந்த அமைப்புகள் எல்லாருமே வந்து கொடி பிடிச்சாங்க, மைக்க பிடிச்சாங்க, எவ்வளோலாம் பேசினாங்க. ஓகே, நீங்கள் வெளியாளுங்களுக்கு எந்த கர்மமும் செய்யாமல் போயிட்டீங்க. செய்ய வேணாம், விடுங்க, அவங்கவுங்க கால்கையை வச்சு சம்பாரிச்சுக்கிறாங்க. ஆனால் நாயக்குன்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து அவங்க கிட்ட 10 ரூபா பணம் வாங்கினீங்க இல்லையா? அன்றைக்கி அவங்க நல்லா இருந்தாங்க, இன்றைக்கி அவங்க கெட்டுன்னு வந்து போயிருக்காங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க கூட இருந்த திருநங்கைகளே அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. இன்னைக்கு வந்து சாதாரணமாக உன்ன மாதிரி பழகின ஒருத்தவங்க அவங்க வீட்டில் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை, புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது நீங்கள் கேட்ட மாதிரி இந்த நாய்க்கு 21 நாய்க்குள்ள அவங்களும் ஒரு நாய்க்கு தானே. என்னடா இன்னைக்கு எல்லாமே இழந்துட்டு இருக்காளே, நம்ம செட்டில் அவ்வளோ ஒருத்தியாச்சு, ஏதோ நம்மளால முடிஞ்சது ஆளுக்கு 10 ரூபா போட்டு அவளுக்கு கை கொடுப்போம், ஏதோ ஒரு உதவி பண்ணி அவளுக்கு திருப்பி பழைய லெவலில் நம்ம கொண்டு வருவோம். அந்த எண்ணம் இவங்களுக்குலாம் யாருக்குன்னா வந்துச்சா? இவங்க கூட இருக்கவங்களுக்கே செய்யாதவங்க இவங்க எங்கம்மா மற்ற இளம் திருநங்கைகளுக்கெல்லாம் இவங்க செய்ய போறாங்க? இது ஒன்னே ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. இவங்களுக்கு ஈவனா இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கே தடம் பிறந்துட்டாங்க, அவங்களோட வாழ்க்கை தரமே மாறிச்சு, கீழே விழுந்துட்டாங்க. கை கொடுத்து தூக்குங்களேன். அவங்களும் உங்களை மாதிரி எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாங்க, உங்களை மாரி எவ்வளோ ரவுடிசம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ அடிச்சு ஒடிச்சு பலர் பணத்தெல்லாம் வாயில போட்டுருப்பாங்க. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு அவங்க நல்லா இல்லை, அவங்க நிலைமை சரியில்லை. ஆனால் நீங்களும் நல்லா தானே இருக்கீங்க. நீங்கள் ஒன்றையும் அள்ளி யாருக்கோ கொடுத்துருவேண்ணா, கிள்ளியாவது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அவங்கள தூக்கி உட்கார வைங்களேன்.
எதுக்கு ஒரு பொம்பளை வீட்டில் இட்டுன்னு போய் அவங்கள விட்டு வச்சிருக்கீங்களே, ஏன் அவங்களுக்கு ஒரு வீடு பார்த்து வைங்க. இந்த 21 நாய்க்கு போடுறீங்களே, சரசரமா போட்டு ரீல்ஸ் எல்லாம் பண்றீங்களே, அதில் ஒன்று கழட்டி வச்சு அவங்களுக்கு ஒரு வீடு பார்த்து வைங்க. இது தானே ஒரு திருநங்கை ஒத்துமை. ஒருத்தர் வந்து தவறிட்டாங்கன்னா அவங்கள கை கொடுத்து தூக்கு தானே ஒத்துமை. அந்த ஒத்துமை இங்கே எங்கே இருக்கு? நமக்கு எவ்வளோ காடிச்சது, மூட்டை காட்டணுமா, சேலத்தில் போய் வீடு காட்டணுமா, இங்கே மூட்டை காட்டணுமா, பெங்களூரில் ஹோட்டல் காட்டணுமா, இப்படி தானே நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் விஷயம். இவங்க இன்றைக்கும் வந்து இந்த ஜோதி நாயக் வந்து கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு யாருன்னா கை கொடுத்து உதவுவாங்களான்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே வந்து முன் வரலை. இந்த கஷ்டத்தோடய தான் அவங்க இருக்காங்க. இந்த வீடியோவில் இதை பார்த்துட்டாவது யாருன்னா முன் வந்து அந்த ஜோதி நாயக்குக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள கொஞ்சம் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கடைசி வீடியோவில் நம்ம பார்வதி நாயக் பற்றி பேசியிருந்தோம். இப்போ இந்த வீடியோ பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பவருக்கு வந்துட்டதா சொன்னீங்க. அதே மாதிரி இந்த நுங்கம்பாக்கம் பம்பை ஜோதி நாயக்கும் பவருக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். இவ்வளோ நேரம் எங்கள் கூட உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றிம்மா. யூ தமிழ் நேயர் அனைவருக்கும் மிக்க நன்றி.